ஆ, த டீப் டைவ் ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம எப்பவுமே பல சுவாரஸ்யமான ஆதாரங்களை எடுத்து அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தேடுவோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு உங்களோட சிந்தனைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்பவே ஆழமான ஒரு தலைப்பை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெவரண்ட் காலிப் காங் மலேசியாவுல நடத்தின 6வது மிஷன் சுற்றுப்பயணத்தோட 10வது சுவிசேஷ கூட்டத்தின் குறிப்புகள், அதாவது காஸ்பல் ரேலி நோட்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வோட யூடியூப் உரையின் தமிழாக்க பதிவும் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. முக்கியமான பின்னணியை நம்ம கவனிக்கணும். இந்த சோர்ஸை பார்க்கும்போது இந்த கூட்டங்கள் மூலமா கிடைக்கிற நிதி உதவி இந்தியா மற்றும் மலேசியாவில் இருக்கிற பொருளாதார ரீதியா பின்தங்கிய தேவாலயங்களுக்கும் போதகர்களுக்கும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு சமூக நோக்கமும் இந்த ஆதாரங்கள்ல பதிவாகிருக்கு. கரெக்ட். ஆனா ஒரு விஷயத்தை நாம அலச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீப் டைவோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அத சொல்லிடலாம். இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஆணி வேரான ரட்சிப்பு, அதாவது சால்வேஷன் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் என்ன, அது மனிதர்களோட இயல்பை எப்படி பாக்குது, இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் மனித வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த உரை எப்படி முன்வைக்குதுன்னு நாம அனலைஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. இதை கேட்கிற உங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிக்கிறோம். இந்த உரையில இருக்கிற மத ரீதியான அல்லது ஆன்மீக ரீதியான கருத்துக்களை நாங்க ஆதரிக்கவோ பிரச்சாரம் செய்யவோ இல்ல. அதே சமயம் அதை நாம நிராகரிக்கவும் இல்ல. ஆமா, எதையும் ஆர்வமா கத்துக்க நினைக்கிற உங்களை போன்ற ஒருத்தருக்கு இந்த மூல ஆதாரங்கள்ல நிஜமாவே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதோட உளவியல் மற்றும் தத்துவார்த்த கட்டமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சியாளரோட பார்வையில எந்த சார்பும் இல்லாம உள்ளபடி புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். உண்மைதான். நாங்க எந்த பக்கமும் சாயாம அந்த சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே டீகோட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நாம நேரா சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ரெவரண்ட் காங் தன்னோட உரையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதைக்களமா இருக்கு. அவர் நேரா பைபிளோட முதல் புத்தகமான ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜெனசிஸ் 1:1. ஆமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படிங்கிற அந்த முதல் வசனத்தை வச்சு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு மாபெரும் படைப்பாளர் இருக்காருன்னு ஒரு ஃபவுண்டேஷனை போடுறாரு. அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல இருந்து தான் அவரோட மொத்த ஆர்குமெண்ட்டும் பில்ட் ஆகுது. கரெக்ட். இதுல ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா மனித படைப்பு தான். தேவன் மனிதனை தன் சொந்த சாயல்ல படைச்சாருன்னோ, ஆரம்பத்துல முதல் மனிதர்களான ஆணும் பெண்ணும் எந்த ஒரு குறையும் பாவமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தேவனோட ஒரு நேரடி தொடர்பில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை அவர் சித்திரிக்கிறாரு. ஒரு குறையற்ற அழகான ஆரம்பத்தை அவர் ஆடியன்ஸ்க்கு கண் முன்னாடியே கொண்டு வராரு. அந்த பெர்ஃபெக்டான ஆரம்பத்தை அவர் ஏன் அவ்வளோ அழுத்தமா சொல்றாருன்னா, அடுத்து அவர் சொல்ல போற ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அதுதான் பேஸ். வீழ்ச்சின்னு சொல்றது அந்த தி ஃபால் கான்செப்ட் தானே? எக்ஸாக்ட்லி. அந்த பெர்ஃபெக்ட் நிலைமை அப்படியே தொடரல. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கமான உறவு திடீர்னு துண்டிக்கப்படுது. அதுக்கு காரணமா சாத்தானின் சோதனை சுட்டிக்காட்டப்படுது. முதல் மனிதர்கள் அந்த சோதனையில விழுந்து பாவம் செஞ்சதுனால அந்த உறவு முழுமையா உடைஞ்சு போகுது. அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அந்த நரேட்டிவ்ல. ஆமா, இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெவரண்ட் காங் இத வெறும் அந்த 2 மனிதர்கள் செஞ்ச ஒரு தனிப்பட்ட தப்பா மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த மனித குலத்தோட டிஎன்ஏவிலேயே அந்த பாவம் கலந்துருச்சுன்னு சொல்றாரு. அதாவது பிறப்பிலே வந்துருதுன்னு சொல்றாரு. கரெக்ட். இத ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்க ரோமர் 3:10 மற்றும் 3:23 ஆகிய வசனங்களை அவர் கோட் பண்றாரு. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த வசனங்கள் மூலமா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே பிறப்பிலேயே ஒரு குறைபாட்டோடு, அதாவது ஒரு பாவத்தன்மையோடு தான் பிறக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாரு. இது கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய லெவலிங் எஃபெக்ட் கொடுக்குது இல்லையா? கூட்டத்துல உட்கார்ந்துக்கிற எல்லாரையுமே அவர் ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ஆமா, யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மனிதர்கள் சந்திக்கிற நோய்கள், பலவிதமான துன்பங்கள், மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய நரகத்தின் அக்கினி போன்ற பயங்கரமான தண்டனைகள் எல்லாமே இந்த ஆதிபாவத்தோட நேரடி விளைவுகள் தான் அப்படின்னு அவர் ரொம்ப கிளியரா கனெக்ட் பண்றாரு.
உங்கள மாதிரியான ஒருத்தர் இத கேக்கும்போது, அப்போ மனித குலம் பிறப்பிலேயே ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கா அப்படிங்கிற ஒரு பதவதைப்பு கண்டிப்பா உருவாகும். அந்த பதுபதப்ப உருவாக்குறது தான் அந்த உரையின் முதல் படி. ஏன்னா பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு உணர்ந்தாதான் அதுக்கான தீர்வை மக்கள் தேடுவாங்க. அது ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் அப்ரோச். இப்போ ஒரு மனிதன் யோசிக்கலாம், சரி என்கிட்ட இந்த பாவ பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? நானே ஏதாவது நல்ல காரியங்கள் செஞ்சு புண்ணியம் தேடி என்ன நானே காப்பாத்திக்கலாமா அப்படின்னு. நிறைய தத்துவங்கள் அதத்தானே சொல்லுது, நாமே நம்மள காப்பாத்திக்கலான்னு. ஆனா இங்கதான் இந்த உரையோட அடுத்த மிக முக்கியமான வாதம் முன்வைக்கப்படுது. மனிதர்கள் தங்களுடைய சொந்த முயற்சினாலோ நல்ல செயல்கள் செய்யறதுனாலோ அல்லது மதச்சடங்குகளை பின்பற்றுவதாலோ இந்த பாவ பிரச்சனையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது அப்படின்னு ரெவரண்ட் காங் திட்டவட்டமா சொல்றாரு. ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பொதுவா நாம என்ன நினைப்போம், தப்பு செஞ்சா அதை சரி பண்ண நாமே ஏதாவது முயற்சி பண்ணுவோம். ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா இன்னொருத்தருக்கு நல்லது செஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணிடலாம்னு நினைப்போம். ஒரு தராசு மாதிரி பாவத்தையும் புண்ணியத்தையும் பேலன்ஸ் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த உரை அந்த கர்ம வினை அல்லது கர்மா மாதிரியான பேலன்சிங் லாஜிக்க சுத்தமா ஏத்துக்கல. உங்களால உங்களை சுயமா மீட்டுக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய முட்டுக்கட்டைய ஆடியன்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். கண்டிப்பா. நான் நல்ல விஷயங்களை செய்யறேனே, அது என்ன ஏன் காப்பாற்றாது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதில பைபிள்ல இருந்து எடுத்து வைக்கிறாரு. அது என்ன பதில்? அது கலாத்தியர் 2:16 அப்படிங்கிற வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் அந்த வாதம். இத சிம்பிளா சொல்லணும்னா, நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாலும், மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும், இந்த சொந்த முயற்சிகளை மட்டுமே வச்சு நாம கடவுளோட பார்வையில ஒரு பர்ஃபெக்டான எந்த குற்றமும் இல்லாத மனிதனா மாறிட முடியாது. ஒரு மாபெரும் தத்துவ வார்த்தை சிக்கல் இது. ஆனா இது ஒரு பரந்த கண்டங்கத்தோட நாம இணைச்சு பார்த்தோம்னா, இது மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் தத்துவவார்த்த மற்றும் ஆன்மீக சிக்கலை உருவாக்குது. ஒரு பக்கம் கடவுள் மனிதனை படைத்தார், மனிதன் பாவம் செஞ்சு பிரிஞ்சிட்டான். அவனாகவே திரும்பி செல்லணும்னா அவன் தன் பாவங்களை தீர்க்கணும். ஆனா அவனுடைய சொந்த முயற்சியால அதை தீர்க்கவே முடியாதுன்னு ஒரு லாக் போடுறாரு. கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு அவனே காப்பாத்திக்க முடியாத நிலையில தத்தளிக்கிறத போல மனிதகுலத்தின் நிலையை அவர் விளக்குறாரு. இந்த சிக்கலை தீர்க்க கண்டிப்பா வெளியிலிருந்து ஒரு சக்தி வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் ரொம்ப நேர்த்தியா பில்ட் பண்றாரு. ஒரு முடிவில்லாத இருட்டறைக்குள் மனிதகுலம் சிக்கிக்கிட்டது போன்ற ஒரு விரக்தி நிலையை அவர் உருவாக்கிட்டாரு. இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் அப்ப எங்களுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த விரக்தியின் உச்சக்கட்டத்துல தான் ஒரு தீர்வை கொடுக்கிறார். ஆமா, அந்த எதிர்பார்ப்பை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் அதற்கான ஒரே தீர்வாக அவர் முன்வைக்கிறது தான் இந்த நற்செய்தியின் மையக்கருத்து. இத விளக்குறதுக்கு ஒட்டுமொத்த பைபிளிலுமே ரொம்ப ஃபேமஸான வசனமாக கருதப்படுற யோவான் 3:16 ரெவரண்ட் காங் பயன்படுத்துறாரு. தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து தன் ஒரே குமாரனை அனுப்பினால் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தின் சாரம். அதாவது மனிதனால தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத அந்த பரிதாப நிலையை கண்டு தேவனே ஒரு மாபெரும் மீட்பு நடவடிக்கையை எடுக்கிறார். மனிதர்கள் அழிஞ்சு போக கூடாது, அவங்க நித்திய ஜீவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகத்துக்கு ஒரு தீர்வாக அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி அந்த இருட்டறைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுறாரு. அந்த வெளிச்சம் எப்படி செயல்படுது, அந்த தீர்வு எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற தர்க்கத்தை இந்த உரை ரொம்ப தெளிவா விளக்குது. இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு லீகல் டிரான்சாக்ஷன் மாதிரி விவரிக்கப்படுது. லீகல் டிரான்சாக்ஷன்னா ஒரு சட்ட ரீதியான பரிமாற்றம். கரெக்ட். மனிதர்களோட பாவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படணும், அதற்கான விலையை கொடுத்தே ஆகணும். மனிதனால அதை கொடுக்க முடியாது. அதனாலதான் எந்த பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தி மரித்தார் அப்படின்னு பிரசங்கியார் விளக்குறாரு. தண்டனைய வேறொருத்தர் ஏத்துக்கிறது. ஆமா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததன் மூலமா மனிதர்களோட பாவங்கள் முழுமையா கழுவப்படுது. ஒருத்தரோட கடனை அவருக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து அடைக்கிற மாதிரி இயேசு மனிதர்களுக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிற அந்த லாஜிக்க அவர் ரொம்ப ஆழமா பதிய வைக்கிறாரு. So what does this all mean? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இப்போ நம்ம உலகத்துல எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு, நிறைய தத்துவங்கள் இருக்கு. எல்லா நதிகளும் கடலை சென்றடைகின்றன அப்படிங்கிற மாதிரி எந்த வழியில போனாலும் கடவுளை அடையலான்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா இந்த உரை அப்படி சொல்லலையே. கண்டிப்பா இல்ல. அந்த மாதிரி எந்த சமரசத்துக்கும் இது இடம் கொடுக்கல. இதோட பிரத்யேக தன்மைய அது ரொம்ப அக்ரெசிவா முன்வைக்குது.
இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்களையும் அவர் முன்வைக்கிறாரு. ஆமா, குறிப்பா யோவான் 14:6ல இயேசு சொல்றதா இருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படிங்கிற வசனத்தையும், அப்போஸ்தலர் 4:12ல உள்ள அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற வசனத்தையும் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா கோட் பண்றாரு. இது ரொம்ப துணிச்சலான ஒரு ஸ்டேட்மெண்ட். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிற இந்த பன்முகத்தன்மை கொண்ட உலகத்துல இரட்சிப்பிற்கு இயேசு மட்டுமே ஒரே வழி, வேறு எந்த பெயராலும் எந்த வழியாலும் மீட்கப்பட முடியாதுன்னு சொல்றது அந்த ஆடியன்ஸ் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது ஒரு பெரிய ரியலைசேஷனா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இயேசுவை அவர் வெறும் ஒரு தத்துவஞானியாகவோ போதகராகவோ மட்டும் சுருக்கல, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே பிதாவோடு இருந்த நித்திய தேவனாகவும் எல்லாவற்றையும் படைத்த படைப்பாளராகவுமே இந்த உரை சித்தரிக்குது. அதாவது உங்கள படைச்சவரே உங்கள மீட்கறதுக்காக மனித உருவத்துல வந்து அந்த விலைய கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த தீர்வின் வீரியம் பல மடங்கு அதிகரிக்குது. இத கேக்குறவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல, இது மட்டும்தான் அல்டிமேட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்கள தள்ளுது. இந்த இடத்துல தான் இந்த கூட்டத்தோட டைனாமிக்ஸ் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். இவ்ளோ நேரம் ஒரு தத்துவார்த்தமான வரலாற்று ரீதியான கதையா போயிட்டு இருந்த உரை சடுதியா நேரா உங்களை நோக்கி, அதாவது அந்த கூட்டத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற மக்களை நோக்கி திரும்புது. தியரியில இருந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வருது. எக்ஸாக்ட்லி. நீங்கள் மரித்த பின்பு உங்களுடைய நித்திய வாழ்க்கையை எங்கே கழிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு நேரடியான ரொம்ப ஆழமான கேள்வியை ரெவரண்ட் காங் கூட்டத்தினரை பார்க்க கேட்கிறாரு. இது வெறும் கேள்வி இல்ல, இது ஒரு உளவியல் விழிப்பை ஏற்படுத்துற ஒரு தருணம். தத்துவங்கள் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, இப்போ பந்து உங்க கோட்ல இருக்கு, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு ஆடியன்ஸ் அழைக்கிறாரு. இந்த அழைப்பத்தான் அவங்க ஆல்டர் கால் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மக்கள் தங்களை தாங்களே பரிசோதித்து பார்க்கும்படி அவர் செய்யறாரு. ஒருவேளை நீங்க இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு உங்க பாவங்களிலிருந்து விடுபட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பாவ மன்னிப்பு ஜெபத்துக்கு வழி நடத்துறாரு. அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்கறாரு அவரு. கரெக்ட். இதற்கான அடிப்படையா ரோமர் 10:9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை அவர் கொடுக்கறாரு. கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அவர் கூட சேர்ந்து சொல்ல வைக்கிறாரு. ஆமா, இயேசுவை தன் சொந்த ரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளும் அந்த உணர்ச்சிகரமான ஜபத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கிறாரு. இந்த பப்ளிக் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது மனித உளவியல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. மனசுக்குள்ள நினைக்கிறத விட வெளியில சத்தமா சொல்லும்போது அந்த கமிட்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அந்த ஜெபத்தை சொல்லி முடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கவனிச்சுங்களா? அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. ஜெபம் முடிஞ்ச மறுகணமே இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் அப்படின்னு யோவான் 1:12 பேஸ் பண்ணி ரெவரண்ட் காங் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். இதை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இவ்ளோ நேரம் தாங்கள் பாவிகளாக தண்டனைக்குரியவர்களாக எந்த வழியும் தெரியாம இருட்டுல இருக்கிறவங்களா தங்களை நினைச்சிட்டு இருந்த அந்த மக்கள் ஒரே வினாடியில மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனின் குடும்பத்தில் ஒருவராக ஒரு புது அந்தஸ்துக்கு மாறிட்டதா ஃபீல் பண்றாங்க. இது அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு இமோஷனல் ரிலீஃப் கொடுத்திருக்கும். ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டுமல்ல, இந்த உரையின் சுவாரஸ்யம் அந்த ஆன்மீக விடுதலையோட மட்டும் முடிஞ்சிடல, மரணத்துக்கு பின் கிணக்கும் நித்திய ஜீவனோட மட்டும் அவர் நிறுத்திடல. அதோட சேர்த்து மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான லௌகிக, அதாவது பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஆசீர்வாதங்களையும் இது ஒரு பேக்கேஜா வாக்குறுதியா அளிக்குது. பிராக்டிக்கல் லைஃபுக்கும் சொல்யூஷன் கொடுக்கறாரு. உரையோட இறுதியில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் மிக தீவிரமான குணமாக்கும் ஜெபங்கள் முன்வைக்கப்படுது. அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பல பேருக்கு உடல் ரீதியான நோய்கள் இருக்கலாம், பொருளாதார கஷ்டங்கள் இருக்கலாம், மன அழுத்தங்கள் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா தீர்வு கிடைக்கும்னு அவர் ஜெபிக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அந்த ஹீலிங் பிரேயர்ஸ்ல அவர் குறிப்பிடுற விஷயங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. உடல் நோய்களிலிருந்து விடுதலை, கண் பார்வை கிடைக்கிறது, பொருளாதார செழிப்பு, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, குறிப்பா தலைமுறையாக தொடரும் சாபங்களிலிருந்து விடுதலை அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. ஆமா, ஜெனரேஷனல் கர்சஸ் அப்படின்னு ஒரு மனிதனின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு ஆன்மீக ரீதியாவும் நிம்மதி கிடைக்குது, அதே நேரத்துல அவன் டெய்லி ஃபேஸ் பண்ற பிசிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கும் இங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்படுது. இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் அந்த சுவிசேஷ கூட்டத்தை ஒரு பவர்ஃபுல்லான ஈவெண்டா மாத்துது.
ஒட்டுமொத்தமா இந்த ரெவரண்ட் காங்கோட உரையின் கட்டமைப்பை நாம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இது ரொம்ப லாஜிக்கலாவும் ஆடியன்ஸ்ல என்கேஜ் பண்ற மாதிரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஃப்ளோ இருக்கு இதுல. ஆமா, முதல் கட்டமா படைப்பின் தொடக்கம் மற்றும் பரிபூரண நிலை. 2வது கட்டமா சாத்தானின் சோதனையால் நிகழ்ந்த மனிதனின் வீழ்ச்சி மற்றும் பாவத்தின் பிடி. 3வது கட்டமா மனிதனால தன் சொந்த முயற்சியால் எக்காலத்திலும் தீர்க்க முடியாத அந்த பாவ பிரச்சனை. அப்புறம் அந்த தீர்வு. கரெக்ட். 4வது கட்டமா அதற்காக தேவனே மனித குலத்தின் மீது கொண்ட அன்பினால் முன்வைக்கும் ஒரே பிரத்யேக தீர்வான இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் சிலுவை தியாகம். 5வது கட்டமா அந்த தீர்வை மனதார ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வாக்களிக்கப்படும் ஆன்மீக ரீதியான பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன். அதோடு இணைந்து இந்த பூமியில் வாழும்போதே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்கள். இப்படி ஒரு முழுமையான சுழற்சியை இது கொண்டிருக்கு. ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இத கட்டமைச்சிருக்காங்க. மனிதனின் இயலாமையிலிருந்து தொடங்கி அவனோட மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு தெய்வீக மீட்பின் மூலமா அவனுக்கு கிடைக்கிற அளப்பரிய ஆசீர்வாதங்கள்ல இது முடிவடையுது. நீங்க கொடுத்த ஆதாரங்கள் இந்த முழு பயணத்தையும் எப்படி ஒரு சுவிசேஷ கூட்டத்துல மக்களிடம் கொண்டு சேர்க்குது அப்படிங்கறத நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாவே அனலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு. நாம விடைபெறுவதற்கு முன்பாக இந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஆனா இதுவரைக்கும் நம்ம நேரடியா பேசாத ஒரு சிந்தனைய உங்களுக்கு ஒரு கேள்வியா விட்டுச் செல்ல விரும்புறோம். அது என்ன சிந்தனை? இந்த உரை மிக தெளிவா ஒரு பிரச்சனை மற்றும் தீர்வு கட்டமைப்பை உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது மனிதர்களுக்கு தீர்க்க முடியாத பாவம் என்ற பிரச்சனை இருக்கு. மனிதர்கள் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்ளவே முடியாது. அதனால வெளியிலிருந்து ஒரு தெய்வீக மீட்பர் கட்டாயமா தேவை அப்படிங்கிற நிலைப்பாட்டை இது ஆணித்தரமா முன்வைக்குது. இத சற்று உற்ற நோக்கினா ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தோன்றும். இப்போ நாம வாழ்கிற நவீன உலகத்துல நிறைய தத்துவங்கள் இருக்கு. சில கீழ்த்திசை தத்துவ முறைகளாகட்டும் அல்லது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற நவீன சுய முன்னேற்ற கோட்பாடுகளாகட்டும், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நிறைய வருது இப்போ. ஆமா, இவையெல்லாம் என்ன சொல்லுது? உனக்கான தீர்வு உனக்குள்ளேயே இருக்கு, உன்னை நீயே தேடு. மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே தேடினா அறிவொளியையோ அல்லது விடுதலையையோ அடைந்து விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்குள்ளேயே அந்த அபரிமித சக்தி இருக்குன்னு அந்த கோட்பாடுகள் நம்புது. ஆனா இன்னைக்கு நாம அலசின இந்த ஆதாரம் அந்த சிந்தனைக்கு முற்றிலும் நேர்மாறா நிக்குது. உன்னால சுயமா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மனித திறனை முற்றிலுமா மறுதலித்து இறைவனிடம் முழுமையான சரணடைதலை கோருது. ஆமா, கம்ப்ளீட் சரண்டர். மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே விடுதலையை தேடிக்கொள்ளலான்னு சொல்ற பிற வாழ்க்கை முறைகளுக்கும் உன்னால முடியாது, வெளியிலிருந்து ஒரு மீட்பர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற இந்த கட்டமைப்புக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசத்தை, அந்த முரண்பாட்டை நீங்க எப்பவாவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? மனித குலத்திற்கு நிஜமாவே எது தேவை? உள்ளிருந்து எழும் விழிப்பா அல்லது வெளியிலிருந்து வரும் மீட்பா? இதை பற்றி சற்று ஆழமாக உங்க ஃப்ரீ டைம்ல யோசிச்சு பாருங்க. அது நிஜமாவே மூளைக்கு வேலை கொடுக்கிற நிறைய விவாதங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான இறுதி சிந்தனை. இன்னைக்கு நீங்க எங்ககிட்ட கொடுத்த இந்த ஆதாரங்கள் மேலோட்டமா ஒரு கூட்டத்தோட குறிப்புகளா மட்டும் இல்லாம அதுக்குள்ள எவ்வளவு ஆழமான தத்துவங்களையும் மனித உளவியலையும் தன்னுள் புதைச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப விலாவாரியாவே அலசிட்டோம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க தூண்டும் வகையிலையும் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அறிவை தூண்டக்கூடிய உங்களை ஆகான ஆச்சரியப்பட வைக்கிற ஆதாரத்தோடு அடுத்த அலசல்ல உங்க சிந்தனைக்கு தீனி போட நாங்க 2 பேரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க. எந்த விஷயத்திலையும் தேடலை ஒருபோதும் நிறுத்தாதீங்க.